விட்டு போனதுக்கு நன்றி. தலை என்ட்ரி எப்படி இருக்கு? நம்ம என்ட்ரி மாசா இருக்குதா? செலவு காட்டாவும் தம்பி. நான் இந்த மாதிரி வீடியோ பண்றது இப்படிலாம் நான் பண்றது என்ன நினைச்சிட்டேன். அப்படியே நீ விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் சோகப்பாட்டு பாட்டிக்கின்னு அழுதுக்குன்னு உக்காந்துக்குன்னு இருப்பேன் நினைச்சியா? எப்படி இருக்குது? வலிக்குதா கடையுதா? எனக்கு எப்படி இருக்குன்னு என்னை விட்டு போகும்போது நான் கெஞ்சினால என்ன போவாதரா. எத்தனை போன் அடிப்பேன் நைட்டு தூங்காம. அப்பா நான் தூங்கிட்டேன்ப்பா, நீ எல்லாம் நான் செத்துருவோம்ப்பா, நீ தான்ப்பா எனக்கு எல்லாமே சொல்லிட்டு கடைசியில என்ன நீ ஒரு தடவை தான் நேர்லயே பாத்துக்கிறியாடா. நான் இன்னும் எதுவுமே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டா. நான் ஒரு தடவை தான் நீ என்ன நேர்ல பாத்துக்கிறாராம் தலை. அதுக்கப்புறம் என்னென்னலாம் அப்படியே பொய் சொல்றதுக்கு மூட்டு தான்டா கிளாஸுக்கு வரணுமே நாய. எங்க வீட்டுக்காரரோட தம்பி கல்யாணங்க நாளைக்கு. ஆனா எங்கனால முன்னாடி இருந்து பண்ண வேண்டியதே நாங்க தான். ஆனா எங்கனால கரெக்டான டைமுக்கு போக முடியாது. ஏன்னா நம்ம மாடுகன் வச்சிருக்கிறோம். என்னதான் நம்ம மாடுகன் வச்சு சரி ஆள் போட்டு போய் பண்ணலான்னு கூட பார்த்தாலும் கூட ஆள் போட்டாலுமே நம்ம யாரோ ஒருத்தர் வேணும். ஏன்னா எந்த மாட்டுக்கு எப்படி தீன் போடணும், எவ்வளவு தண்ணி காட்டணும், எவ்வளவு அடர் தீவனம் கொடுக்கணும் அப்படிங்கறது நம்மளுக்கு தான் தெரியும். என்னதான் 1-2 சொல்லி கொடுத்துட்டு போறதுக்கு அத்தனை உருப்படிக்கு எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு போறது ரொம்ப சிரமமான ஒண்ணுங்க. இப்ப நம்ம எங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தர் இருந்துதான் ஆகணும். அப்ப அப்படி இருக்கும்போது எங்க நம்மளால போக முடியுங்க? ஆள் போட்டாலும் போக முடியாது. நம்ம எங்க இப்ப மத்த விசேஷம்னா கூட வச்சுக்கோங்க, நம்ம டைமிங்க்கு ஏதோ ஒரு டைமிங்க்கு போய் தலையை காமிச்சிட்டு வந்துடலாம். போய் முன்னாடி இருந்து பண்ண வேண்டிய விஷயத்துக்கே போக முடியாத சூழ்நிலையில தான் இருக்கிறோம் மாடுகன்னு வச்சிருக்கிறவங்க. இது சொல்றது வேணா ஈஸியா இருக்கலாம், நீங்களும் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிடுவீங்க. ஆனா அந்தந்த இடத்துல இருக்கிற அந்த மாடுகன்னு வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதனோட வலி என்னன்னு தெரியும். இப்ப தீனெல்லாம் வெட்டி ஸ்டோர் பண்ணியாச்சுங்க, அடர் தீவனத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. இங்க இருந்து 100 கிலோமீட்டர் போயிட்டு ரிசப்ஷன் முடிச்சுட்டு மத்ததெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரணும். திரும்ப முகூர்த்தத்துக்கு பால் கறந்து வச்சுட்டு போகணும், திரும்ப வரணும். அந்த மாதிரி போயிட்டு 100 கிலோமீட்டர் போயிட்டு 100 கிலோமீட்டர் வர்றதுக்கே போயிட்டு வர்றதுக்கே 1.5 மணி நேரம் சரியா போச்சு. அப்புறம் அங்க என்ன போய் யார போய் எதைத்தான் முன்னாடி நின்னு பண்ண முடியும்? ரொம்ப வருத்தம் தாங்க. ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன? தொட்டு தாலி கட்டின புருஷன் நான் தானே? அதுல என்ன இப்போ உனக்கு சந்தேகம்? உன்னை அடிக்க உதைக்க எல்லா உரிமையும் எனக்கு இருக்குல்ல? உனக்கு அடிக்க உதைக்க குத்த எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. முதல்ல அதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? போயிட்டு மேல துணி எடுத்து காய வைப்போ. நானே லவ் பண்ண ஆள் இல்லாம உட்காந்துட்டு இருக்கேன். நவராத்திரி ரீல்ஸை மட்டும் எனக்கு அனுப்பி விட்ட. அடுத்து தேவையில்லாம ஏன் எனக்கு அனுப்புறீங்க? என்னால முடியல. என்ன